ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் 38 சைஸு நார்மல் ப்ளவுஸ் உங்களுக்கு தெள்ள தெளிவா உங்களுக்கு நிதானமா சொல்லி கொடுக்க போறேன். பாருங்க, இந்த ஆர்ம் ஹோல் கண்டுபிடிப்பதை ஒரு புதிய மெத்தட்ல உங்களுக்கு இதுல சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க தள்ளி விடாம கடைசி வரைக்கும் பாருங்க, உங்களுக்கு பக்காவா புரியும். பாருங்க மக்களே, ஃப்ரீ மைண்டா கள்ளங்கபடம் இன்றி உங்களுக்கு பக்காவா சொல்லி கொடுக்க போறேன். கீழ்ப்பக்கம் அந்த ரா எட்ஜை அப்படியே ஸ்ட்ரைட்டா ஒரு மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, நம்ம 1.5 இன்ச்சு 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ பின்பக்கம் மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, இந்த லென்த் பாருங்க, லென்த் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கணுன்றத நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. 13 இன்ச்சு நம்ம ஃபினிஷிங் லெவல் தேவைங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.5 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணிருங்க. அப்புறம் பாருங்க, இந்த இடுப்பு சுற்றளவு சரிங்களா, இடுப்பு சுற்றளவு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 34 இன்ச்சு தேவைப்படுதுங்க. அதை 4ஆ டிவைட் பண்ணானா நம்மளுக்கு 8.5 இன்ச்சு கிடைக்குதுங்க. 8.5 இன்ச்சு கூட 1 இன்ச்சு டாட்டுக்காகவும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் விட்டுருங்க. சரிங்களா, விட்டு நீங்க மார்க் பண்ணிருங்க. அடுத்தது பாருங்க, இதுடைய நெக்குடைய பேக் சைடு உயரம் 8.5 இன்ச்சுங்க. சரிங்களா, இது லோ கழுத்து. சரிங்களா, கொஞ்சம் லோ கழுத்து இருக்கிறதுனால அதுக்கு கொஞ்சம் மாற்றங்கள் எல்லாம் செய்யணுங்க. நம்ம வெட்டும்போது பார்க்கலாம். பாருங்க, கீழ்ப்பக்கம் 5.5 இன்ச்சு இருக்குங்க, மேல் பக்கம் 8.5 இன்ச்சு வருதுங்க. அதை கொஞ்சம் நோட் பண்ணி கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பாருங்க, இந்த மார்பு சுற்றளவு. சரிங்களா, மார்பு சுற்றளவு 38 4ஆ டிவைட் பண்ணனா 9.5 இன்ச்சு வருங்க. பாருங்க, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ஈஸ் அலவன்ஸும் 1.5 இன்ச்சு சீம் அலவன்ஸும் சேர்த்துனானா டோட்டல் 11.5 இன்ச்சு வருதுங்க. சரிங்களா, நீங்கள் 11.5 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்க, இந்த 11.5 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி நீங்கள் 11 இன்ச்சு அங்கேயும் ஒரு மார்க் பண்ணி வைங்க. அந்த 1/2 இன்ச்சு எதுக்கு கம்மி பண்ணியிருக்கோம்னா, இது லோ கழுத்தாக இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். சரிங்களா, அந்த கம்மி பண்ணதை அப்படியே மார்க் பண்ணுங்க. 11.5 இன்ச்சையும் மார்க் பண்ணுங்க. 11 இன்ச்சுக்கும் 2 மார்க்கு அங்கே பண்ணி வைங்க. சரிங்களா, பண்ணி வச்சு அங்கே 11 வருது இல்லைங்களா, அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு விட்டுருங்க. கீழே வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. இதையும் அப்படியே ஒரு மார்க் போட்டு வைங்க. அப்புறம் பாருங்க, அடுத்தது இந்த கிரீஸ் லைனை நம்ம கண்டுபிடிக்க போறோங்க. இந்த கிரீஸ் லைன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மார்பு சுற்றளவை 4ஆ டிவைட் பண்ணா 9.5 இன்ச்சு வந்துச்சு இல்லைங்களா, அந்த 9.5 இன்ச்சை 2ஆ டிவைட் பண்ணுங்க. மறுபடியும் 2ஆ டிவைட் பண்ணானா 4.25 இன்ச்சு வருங்க. இந்த 4.25 இன்ச்சை மேல் பக்கம் ஷோல்டர்ல மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கீழ்ப்பக்கம் நம்ம இடுப்பு சுற்றளவு 8.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு பிளஸ் பண்ணி 9 இன்ச்சு வருங்க. 9 இன்ச்சை 2ஆ டிவைட் பண்ணானா 4.25 இன்ச்சு வருங்க. 4.25 இன்ச்சை மார்க் பண்ணி மேல இருந்து கீழே வரைக்கும் அந்த கிரீஸ் லைனை ஸ்ட்ரைட்டா நீங்க கோடு போட்டுருங்க. அடுத்தது பாருங்க, இந்த மார்பு சுற்றளவு 9.5 இன்ச்சு இருக்கு இல்லைங்களா, இந்த 9.5 இன்ச்சை 4ஆ டிவைட் பண்ணுங்க. 4ஆ டிவைட் பண்ணானா 2.3 பாயிண்ட் வருங்க. சரிங்களா, இது எதுக்காக நம்ம 4ஆ டிவைட் பண்றோம்னா, இதை 4 பார்ட்டா நம்ம பிரிக்க போறோம். 4 பார்ட்டா பிரிச்சாதான் கழுத்துக்கு ஒரு பார்ட்டும், ஷோல்டருக்கு 2 பார்ட்டும், ஆம்கோல் சைடுக்கு ஒரு பார்ட்டும் நம்ம பிரிக்க போறோம். கரெக்டா பாருங்க, மேல் பக்கம் நீங்க 2.3 பாயிண்ட் வருங்க. சரிங்களா, இப்போ அந்த கிரீஸ் லேயர்ல இருந்து பாதி மார்க் பண்ணோம். அப்புறம் 2.3 பாயிண்ட் அந்த பக்கம் மார்க்கு, அதுக்கு அந்த பக்கம் 2.3 பாயிண்ட். சரிங்களா, இப்போ இதை 4 பார்ட்டா பிரிச்சாச்சுங்க. அடுத்தது பாருங்க, இப்போ இந்த ஷோல்டர் மார்க் பண்ண போறோம். சரிங்களா, இவங்க ஷோல்டர் அகலம் 2.25 இன்ச்சு தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபினிஷிங் அளவு 2.25 இன்ச்சுங்க. அதை நம்ம கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த 2.25 இன்ச்சை நீங்க 2ஆ டிவைட் பண்ணனா 1.3 பாயிண்ட் வருங்க. 1.3 பாயிண்ட் கிரீஸ் லைன்ல இருந்து அந்த பக்கம் 1.3 பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. அதே மாதிரி கிரீஸ் லைன் சென்டர்ல இருந்து இந்த பக்கமும் 1.3 பாயிண்ட் மார்க் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, இந்த நெக் சைடு ஒரு 3/4 இன்ச்சு பிளஸ் பண்ணி மார்க் பண்ணுங்க. அப்போ இந்த நெக்குடைய அகலம் நம்மளுக்கு 2.25 இன்ச்சு நெக்குடைய அகலம் மீதி கிடைச்சிருங்க.
பாருங்க இந்த 2.25 இன்ச்சை வந்து நீங்கள் கீழ்ப்பக்கமும் மேல் பக்கமும் கரெக்டாக 2.25 மார்க் பண்ணி அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணுங்க. தள்ளி மார்க் பண்ணிட்டு இப்போது பாக்ஸ் போட்டுருங்க. பாக்ஸ் போட்டு நீங்கள் வந்து ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு அழகாக நீங்கள் எந்த ஷேப் நினைக்கிறீங்களோ, டைமண்ட் ஷேப் ஆனாலும் சரி, ரவுண்டு கழுத்தானாலும் சரி, டிசைன் கழுத்தானாலும் சரி, நீங்கள் எந்த ஷேப் நினைக்கிறீங்களோ அதே மாதிரி நீங்கள் ஷேப் கொண்டு வந்துருங்க. அடுத்தது பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு ஆஃப் ஷோல்டர் அகலம் கிடைச்சிருச்சுங்க. 6.25 இன்ச்சு கிடைச்சிருச்சு. நீங்கள் 6.25 இன்ச்சை மேல் பக்கமும் கீழ் பக்கமும் அப்படியே 6.25 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. சரிங்களா? மார்க் பண்ணிட்டு அப்புறம் பாருங்க, இந்த கீழ் பக்கத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு வெளியில் தள்ளி, சரிங்களா, வெளியே தள்ளி ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்க. அடுத்தது பாருங்க, மிக முக்கியமானது இந்த ஆம்ஹோல் சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஆம்ஹோல் சுற்றளவு 16 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணனா 8 இன்ச்சு தேவைப்படுதுங்க. பாருங்க, அந்த ஏக்கும் பிக்கும் பாருங்க கரெக்டாக 8 இன்ச்சு கிராஸில் மார்க் பண்ணுங்க. கிராஸில் 8 இன்ச்சு மார்க் பண்ணனா லென்த்தில் வந்து நம்மளுக்கு 6.5 இன்ச்சு கிடைக்குங்க. இந்த 6.5 இன்ச்சை வந்து நீங்கள் வந்து அங்கே மார்க் பண்ணி 2 சைடும் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். இந்த பக்கமும் 6.5 இன்ச்சு மார்க் பண்ணி இப்போது இது 2 நம்ம பாக்ஸ் போட போகிறோம். பாருங்கள், இந்த ஆம்ஹோல் சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுல அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாதுங்க. நீங்கள் கடைசியில் அளந்து பார்த்தா கரெக்டாக 8 இன்ச்சு கிடைக்குங்க. இந்த 1/2 இன்ச்சு உள்பக்கம் தள்ளி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. கோடு போட்டுட்டு இப்போ பாருங்கள், மேல் பக்கம் 6.5 இன்ச்சு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணனா 6 இன்ச்சு வருங்க. 6 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணானா 3 இன்ச்சு வருங்க. 3 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணுங்கள். இப்போ பாருங்க, இந்த ஆம்கோல் உயரம் வந்து நம்மளுக்கு 6.5 இன்ச்சு கிடச்சிருக்கு. 6.5 இன்ச்சு இருந்து மேல் பக்கம் ஷோல்டர் தையலுக்காக 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ண சொல்லியிருக்கேன். சொல்லி கீழ் பக்கம் வந்து 6 இன்ச்சை 2ஆக டிவைட் பண்ணால் நம்மளுக்கு 3 இன்ச்சு கிடைக்குதுங்க. இந்த 3 இன்ச்சை வந்து இந்த சைடும் இந்த 2 சைடும் நீங்கள் 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு கரெக்டாக 2 இடத்துக்கும் அப்படியே நீங்கள் டச் ஆகிற மாதிரி வச்சு நீங்கள் வந்து அந்த ஷேப்பை வந்து கரெக்டாக கொண்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது இந்த கிராஸ் தான் நீங்கள் அளந்து பாருங்கள். கரெக்டாக நம்மளுக்கு 8 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். பாருங்கள், அந்த கிராஸ் மேலேருந்து ஷோல்டர்லேருந்து அந்த பக்கம் வந்து 8 இன்ச்சுக்கு நம்ம கிராஸ் கோடு போட்டிருக்கோம். அந்த 8 இன்ச்சு தான் நம்ம இப்போது அளந்தாலும் அதே அளவு 8 இன்ச்சு நமக்கு கிடைக்குங்க. மேல் பக்கம் 1/2 இன்ச்சு விட்டு அளந்துங்க. கீழ் பக்கம் அந்த கரெக்டாக அந்த டிச்சிங் மார்க்குக்கு அளந்து பாருங்கள். டிச்சிங் டு மேல் பக்கம் ஷோல்டர் டிச்சிங், கீழ் பக்கம் வந்து அக்கல் பக்கத்தில் டிச்சிங், இது 2யும் அளந்து பார்த்தா உங்களுக்கு வந்து 8 இன்ச்சு ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருங்க. இப்போ பாருங்கள், அந்த எண்டில் வந்து அந்த கோடு போடுங்க. அந்த எண்டில் வந்து 2 கோடு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அந்த 1/2 இன்ச்சை வந்து நம்ம கடைசியில் கட் பண்ணி வீச போகிறோம். சரிங்களா? இப்போ கட் பண்ணுறதில்ல, நீங்கள் கரெக்டாக எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், மார்பு சுற்றளவு 38 4ஆக டிவைட் பண்ணால் 9.5 இன்ச்சு வருங்க. இந்த 9.5 இன்ச்சு கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். 10 இன்ச்சுக்கு லென்த்துக்கு மார்க் பண்ணனா பாருங்கள், இந்த பின்பக்கம் டாட்டுடைய உயரம் வந்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. சரிங்களா? நீங்கள் மேலே இருந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. கீழே எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அப்படியே விட்டுருங்க. கீழ்ப்பக்கம் வந்து டாட் 1 இன்ச்சு அகலத்துக்கு நீங்கள் டாட் மார்க் பண்ணுங்கள். அப்போது நம்ம 1/2 இன்ச்சு தான் டாட் பிடிக்க போகிறோம். அப்போது 1 இன்ச்சு கம்மியாயிருங்க. சரிங்களா? இப்போது டாட்டு முடிஞ்சிங்க. இந்த மார்க்கிங் எல்லாவும் முடிஞ்சிங்க. இப்போது அடுத்தது வந்து கட் பண்ண போகிறோம். எல்லா அளவுகளும் பக்காவாக உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. நீட்டா அழகா கட் பண்ணி எடுக்க போறாங்க. ஓகே மக்களே, உங்கள் பொன்னான நேரத்தை எனக்காக இவ்வளவு நேரம் செலவழித்தமைக்கு ரொம்ப நன்றி மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் பட்டன் அமுத்திருங்க. அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோல உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் மக்களே. நன்றி மக்களே. நன்றி கூறி உங்களுடன் விடைபெறுபவர் உங்கள் NSR டைலர். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே.